உலகெங்கிலும் வாழும் முருக பக்த அடியார்களுக்கு இனிய வணக்கத்தை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். திரு டென்சி அவர்களுடைய காணொளியினூடாக இந்த தல வரலாற்றையும் இந்த திருமஞ்சத்தினுடைய சிறப்பையும் பகிர்வதில் நான் மகிழ்வும் பெருமையும் அடைகின்றேன். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் என்பது அப்பர் திருவாக்கு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது மூதுரை. தமிழர்கள் வாழ்வில் இத்தகைய கோயில்கள் மிகச்சிறந்த செல்வமாக மதிக்கப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. அருள் வளமும் கலை வளமும் இணைந்து சிறக்க இணையிலியாய் விளங்கும் பெருமைக்குரியது இணுவையூர். இவ்வூர் பண்டை பெருமை மிக்கது. தமிழரசர்கள் காலத்திலிருந்தே இவ்வூரின் வரலாற்றை அறிய முடிகின்றது. கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தல வரலாறு ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் பேராலயங்களும் சிற்றாலயங்களுமாக அருள்பொழிக்கும் ஆலயங்கள் பல இந்த ஊரில் நிறைந்துள்ளன. அந்த ஆலயங்களுள் இனிவை கந்த சுவாமி ஆலயம் தனியிடம் பெறுகின்றது. ஈழத்தில் பல முருகனாலயங்கள் காணப்படுகின்றன. எனினும் ஈழத்தில் உள்ள முருகனாலயங்களுள் 6 தனி முதன்மை பெறுவதாக சொல்லப்படுகின்றது. ஈழத்து 6 படை வீடுகளில் ஒன்றாக இக்கோயில் இடம்பெறுகின்றது. மாவட்டபுரம், செல்வச்சன்னதி, நல்லூர், கதிர்காமம், கந்தவனக்கடவை, இணுவை கந்தசுவாமி ஆலயம், இந்த 6 ஆலயங்களும் ஈழத்தின் 6 படை வீடுகளாக கருதப்படுவதாக தன்னுடைய கருத்தை முதலியார் குலசபாநாதன் அவர்கள் தனது கட்டுரையின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அந்த வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை வாய்ந்த தலத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பது அங்கு காணப்படும் திருமஞ்சமாகும். ஆலயம் மூர்த்திதலம் தீர்த்தம் ஒருங்கே அமையப்பெற்ற சிறப்பை உடையதுதான் இந்த ஆலயம். தல விருட்சம் நொச்சி மரமாக கருதப்படுகின்றது. இணுவைக்கந்தனை நொச்சியம்பதியான் என்றும் அம்பலவான கந்தன் என்றும் ஊர் மக்கள் போற்றி பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தின் மிக அருகே இணைந்ததாக காணப்படுகின்றது வடபாலிலே ஒரு வைரவர் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலயம் விளையாத்தியடி வைரவர், ஞான வைரவர், சாந்தியடியான், கிராமத்தான் என்று பல பெயர்களால் போற்றப்படுகின்றது. கோயிலின் நேர்வாசலில் திருநீர் நிலை ஒன்றும் உள்ளது. தீராவினைகளை தீர்த்து அருளுகின்ற அந்த நீர்நிலையில் எந்த உயிரினமும் வாழ்வதில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. பல அடியார்கள் இரவு பகல் பாராது இந்த ஆலயத்தில் உள்ள திருநீர் கிணற்றிலே நீராடுவது இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பு செய்கின்ற ஒரு அம்சமாக நாங்கள் கருதலாம். இத்தனை சிறப்புக்களும் பொருந்திய இந்த ஆலயத்திலே முத்துக்குமார சுவாமியாக வீற்றிருக்கின்றார் முருகப்பெருமான். யார் இந்த முருகன்? இந்த பாடலை பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீ ஏ பத்மநாபன் அவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார். சுக்கில் சிறந்த ஒரு மருந்துமில்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வமும் இல்லை, சுந்தர வடிவேலன் புகழுக்கு ஏது இல்லை, திரிசூலி மகன் முருகன் பெயர் சொன்ன நாவிற்கு சுவைதரும் முக்கனியும் இனித்திட நியாயமில்லை, முருகா 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 என்ற ஒரு அரிய பாடலை பகர்ந்திருக்கின்றார். யார் அந்த முருகன்? பலவாகச் சொன்னாலும் சரவண பொய்கையில் பிறந்தவன், சக்தி சிவபாலன், சதுர்முகனை குட்டி சிறையிலிட்டவன், தாயிடம் சக்திவேல் வாங்கி சூரனை வதைத்தவன், தந்தை சங்கரனுக்கு உபதேசம் செய்தவன், மாம்பழம் வேண்டி ஆண்டியானவன், குரத்தி மகளை மாலையிட்டவன், மாசில்லாத கன்னித்தமிழின் காவலன். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அவன் கோயில் கொண்ட இடம் எங்கே என்று நாங்கள் பார்க்கும்போது தன்னை மாண்புடனே தோழும் பக்தர் மனதில் தான் கோயில் கொண்டவன் என்று அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள். திருப்புகழிலே அருணகிரிநாதர் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் காணன்கின்றார். மருவும்
அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான் என்கின்றார் தன்னுடைய திருப்புகளிலே. கலியுகம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம் கலியுகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கலியுகத்திற்கு குகப்பெருமானே சிறந்த வரப்பிரசாதியான தெய்வம் என சாஸ்திரங்கள் விளம்புகின்றன. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயொன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய என்கின்றது கந்தபுராணம். இங்கே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லுகின்றார். இந்த இடத்திலிருந்துதான் இலக்கியங்கள் தொடங்குகின்றன. முருகப்பெருமானை பற்றி மிகச்சிறந்த இலக்கியமாக சொல்லப்படுகின்ற கந்த புராணத்திலே அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை நாங்கள் கண்டு உய்த்து உணர முடியும்.